இதுதான் அந்த மாயாஜாலம் செய்யும் வைபவ் சூரியவன்ஷி. அவர் 100 ரன்கள் எடுக்க 50 பந்துகள் உள்ளன. ஆனால் பந்து ஒவ்வொரு பந்து வீச்சிலும் மணிக்கு ஒரு மைல் வேகம் கூடிக்கொண்டே போகிறது. அதோ போகிறது. நாம் மணிக்கு 51 மைலில் ஆரம்பித்து படிப்படியாக அதை மணிக்கு 100 மைல் வரை கொண்டு செல்கிறோம். அதை பிடிங்க ப்ளீஸ். நோ. உலக கிரிக்கெட்டில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திரங்களில் இவரும் ஒருவர். வைபவ், வாங்க போகலாம். இது பந்து எண் 1. நாம் போகலாம். ஓ பேபி, முதல் பந்திலே 6. மீண்டும் அவர் அடிக்கிறார். ஃபீல்டர்கள், இதை ஏற்க முடியாது. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். நண்பர்களே கேளுங்க, வைபவ் அவுட். ஆனால் நமக்கு -5 ரன்கள். ஆனால் உங்களில் யாராவது ஒருவர் கேட்ச் பிடித்தால் நான் உங்களுக்கு $1000 கொடுக்கிறேன். சரியா? அப்போ அவரை கேட்ச் பையுங்க. சரிதானே? அவர் அதிக கேட்ச்களை கொடுக்க மாட்டார். ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் கேட்ச் பிடிங்க. விதிகள் பிடிச்சிருக்கா? ஏன்னா நீங்க தான் கொடுக்குறீங்க. இல்ல நான் பணம் தரல. நான் தான் கொடுக்கிறேன். அதனால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 2 பந்துகளில் 12 ரன்கள். ரொம்ப நல்லது ஒரு தொடக்கம். 3ஆம் பால். அதை பிடிங்க பிடிங்க. கேட்ச் 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 ப்ளீஸ். ரோட்டில் யாரும் இல்லை. 3 பந்துகளில் 3 சிக்ஸர்கள். அவர் ஒரு குளோபல் ஸ்டார் என்ற பெயருக்கு ஏற்ப விளையாடுகிறார். மறுபடி அவர். இது 4வது 6. 24-4. கேட்ச் 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 பிடிங்க பிடிங்கப்பா பிடிங்க. தயவு செய்து பிடிங்க. ஐயோ பிடிங்கப்பா. வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேண்டாமே. அவருக்கு அது வேணும். வைபவுக்கு பிடிக்கும். வைபவ் அந்த சாதனை. அது 22 பந்துகள். உங்களால் முடியுமா? ஆமா, எனக்கு இந்த துணிச்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் மீண்டும் அடிக்கிறார். ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறார். ஆனால் பவுலிங் மெஷினில் பந்தை போடுபவர் மேல் எனக்கு திருப்தி இல்லை. இங்க என்ன நடக்கிறது எனக்கு தெரியல. அவர் எல்லாத்தையும் கணிக்கிறார். சரியான ஸ்லாட் அங்கேயே போடுறீங்க. பந்து வீசும் திசையை சற்றே மாற்றி அதன் வேகத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் துருவ் வேகத்தை இன்னும் கூட்டி இருப்பார் போல. இதுதான் சவால். ஒவ்வொரு பந்துக்கும் வேகம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லோரிடமும் உங்களுக்கு ஒரு திட்டம் உள்ளது. ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரையும் காலி செய்கிறீர்கள். ஓ, அவர் மீண்டும் அடிக்கிறார். ஒரு சாதனை படைக்க போறோம். அதோ போகிறது. ஐயோ ஐயோ ஐயோ. ஃபீல்டர் தயவு செய்து வேண்டாம். ஃபீல்டர் ஃபீல்டர் 8 பந்துகளில் 41. சூப்பர் வைபவ். ஓ, அவர் மீண்டும் அடிக்கிறார். துரு, நான் உன்னை மாற்ற வேண்டி இருக்கும். இனிமேல் ஸ்லாட்டில் பந்து போட்டால் நீ மைதானத்தை விட்டு வெளியேற வேண்டும். இதோ போகிறோம். அவர் அடிக்கிறார். 53. 10 பந்துகளில் 8 சிக்ஸர்களுடன். கொண்டாட்டம். 50 ரன் கொண்டாட்டம் பிடிக்குமா? இல்ல, அப்படியே இல்ல. ஆமா, பேட்டிங் பிடிக்குமா அல்லது சேசிங்கா? எதுவா இருந்தாலும் சரி. உங்களுக்கு கவலை இல்ல? நான் T20ல் 200 ரன்கள் எடுக்க விரும்புகிறேன். அப்படியா? T20ல் 200 ரன்கள் எடுக்கணுமா? ஆமா, எனக்கு ஆசைதான். கேல் 175 அடிச்சிருக்கார். ஆமா, நான் அவருடைய சாதனையை முறியடிக்க வேண்டும். நான் 200 ரன்கள் கண்டிப்பா அடிக்க வேண்டும். இன்றைய நாள் அந்த மிகப்பெரிய மைல்கல்லுக்கு உங்களை சிறப்பாக தயார் செய்யும். ஆமாம். ஹே, எல்லோருக்கும் வணக்கம். நான் கூகுள் ஜெமினியை பயன்படுத்தி மேஜிக் செய்யும் வைபவ் சூரியவன்ஷிக்கு சில அருமையான செல்ல பெயர்களை யோசித்து உருவாக்கியுள்ளேன். பாஸ்மேன் மற்றும் பீகார் புல்லட். நீங்களும் அவருக்கு ஒரு அருமையான செல்ல பெயரை வைத்து கௌரவிக்க வேண்டிய நேரம் இது. ஜெமினியில் வைபவுக்கு பெயர்களை தேடுங்கள். விவரங்கள் கீழே உள்ளன. பதில்களை அனுப்பி பரிசுகளையும் என்னையும் சந்திக்கும் வாய்ப்பையும் வெல்லுங்கள். உங்களின் அதிவேக சதம் என்ன? 32 பந்துகள். 32 பந்துகளா? ஆமா, எமர்ஜிங் ஆசிய கோப்பையில. அவர் ஒரு சாதனையாளர். அவர் ஒவ்வொரு வாரமும் சாதனைகளை முறியடிக்கிறார். அவர் வைடாக போடுவதாக சொல்கிறார். ஆனால் அவர் வெளுத்து வாங்குகிறார். 59. இப்போது வேகமாக ஆடுகிறார். கவர்ஸில் அடிக்கிறார்.
பிடிங்க ப்ளீஸ். நிறுத்துங்க நிறுத்துங்க. நன்றி நன்றி. ஓ, அவர் 2 ரன்கள் ஓடுகிறார். அதை இங்கே என்னிடம் கொடுங்கள். ஓ, அவருக்கு அது வேண்டும், அவருக்கு அது வேண்டும். அவர் 2 ரன்கள் கூட ஓடுகிறார். அவர் 12 பந்துகளில் 61 ரன்கள் எடுத்திருக்கிறார். துரு, அது அருமை. பாவ், வெளியே போடுங்கள். அதை பிடிங்க, அதை பிடிங்க, அதை பிடிச்சிடுங்க. ஆமாம் சார், என்னிடம் உள்ளது. துருவ் இப்போ பிடிச்சிருக்கு. துருவ் எனக்கு பிடித்தமான வீரராக மாறி வருகிறார். 13 62 சாதனையை நோக்கி போறார். அவர் செஞ்சிடுவார். இல்லை, அவருக்கு பவுண்டரிகள் வேண்டும். அவருக்கு பிரஷர் தெரிய தொடங்குகிறது. கமான் த்ரூ. இன்னொரு 6. இது சற்று கடினமானது. அவர் இந்த ஹாட் மானிட்டர்களில் ஒன்றை அணிந்திருக்கிறார். இதோ அங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கும்படி இருக்கிறது. 10வது 6 தம்பி. ஆமா. கமான் கமான் இளவரசே, அப்படியே ஆடுங்க வைபவ். அவர்கள் புலம்புகிறார்கள், குறை சொல்கிறார்கள். எத்தனை பந்துகள் நண்பர்களே? ஸ்கோர்? உங்களுக்கு ஸ்கோரை சொல்கிறேன். முதல்ல ஃபீல்டர்களிடம் கத்தணும். 16 72 72 28 ரன். முடிஞ்சதை செய்யறேன். இதோ போகிறோம். இன்னொரு 6. இது வெறும் 6 மட்டுமல்ல, இது ஒரு அசுரத்தனமான ஒரு மாபெரும் 6. ஹே ஜெமினி, என்னுடைய யூடியூப் சேனலான டி சுவிட்சில் 15 வயசான வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி பேட்டிங் சவாலை பார்க்கிறேன். அவரை இவ்வளவு சிறப்பாக ஆக்குவது எது? நான் இதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் என்றால் அவர் அபாரமாக ஆடுகிறார். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வீரரைத்தான் பார்க்கிறீர்கள். மிகவும் வேகமான பீட் சுழற்சியும் அபாரமான மணிக்கட்டு பலமும் அவருக்கு மிகுந்த சக்தியை கொடுக்கின்றன. எதற்கும் அஞ்சாமல் பந்தை மிக வேகமாக அவர் எதிர்கொள்கிறார். இவரை நம்பவே முடியவில்லை, உண்மையிலேயே நம்பவே முடியவில்லை. வெறும் 15 வயதில், இந்த இளம் வயதில் இப்படி ஆடுவது நாம் இதற்கு முன்பு எங்குமே கண்டிராத ஒரு மாபெரும் அதிசயம், ஒரு அசாத்தியமான செயல். 18 பந்தில் 84, 12 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறீர்கள் வைபவ். கமான் பேபி. இதோ அவர் அடிக்கிறார். ஓகே, நிறுத்துங்க நிறுத்துங்க. இது ஒரு ட்ரேசர் புல்லட் போல இருக்கிறது. ரவி என்ன சொல்வார்? இது ட்ரேசர் புல்லட். 19 88 அவர் அடித்தாக வேண்டும். உங்களால் அதை சமன் செய்ய முடியுமா? இப்படி 4 அல்லது 6 4 ரன்கள். ஓ, 92. ஓ, நேராக எந்த ஃபீல்டரும் இல்லை. அங்கே சுத்தமான இடம். 90களில் இருப்பதை பற்றி என்னிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் நடந்து செல்வதை என்னால் பார்க்க முடிந்தது. நீங்கள் உங்கள் பேட்டை முத்தமிடுகிறீர்கள். நீங்கள் 90களில் பேட்டிங் செய்யும் போது பிரஷரை உணர்கிறீர்களா அல்லது அடிப்பது மட்டும்தானா? ஆமா, நான் எனது இயல்பான ஆட்டத்தை தான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்திலும் கூட. மேலும் கொஞ்சம் முன்னதாக நீங்கள் என்னிடம் சொன்னது போல் பெரிய சாதனைகளை முறியடிப்பதே உங்கள் இலக்கு. 200 ரன்கள். அதனால் 100 ரன்களை எட்டுவது நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கான பாதி வழிதான். ஆமா, அது ஒரு கவலையே ஆமா. இல்லை. பல 20 ஓவர் போட்டிகளில் ஆடி இருக்கிறேன். அந்த சாதனையை உறுதியாக முறியடித்து 125 ரன்கள். எவ்வளவு நேரம் ஆடுனீங்க? எங்கள் மாநில உள்நாட்டு போட்டிகளில் ஒன்றில் நான் விளையாடினேன். நான் 50 ஓவர்களும் முழுமையாக ஆடினேன். நான் ஆட்டமிழக்காமல் 335 ரன்கள் எடுத்தேன். சரி. அவர் ஒரு சாதனையாளர். கமான் வைபவ், நாம் இதுவரை கண்டிராத ஒரு கொண்டாட்டத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் கிரீஸிற்கு வந்துட்டார். ஓ மை காட். ஆனா அது ஒரு ஃபிளாட் 6 தான். த்ருவ், நீங்கள் ஃபிளாட் யார்க்கர்களை வீசத் தொடங்கியதால் தான் அவர் இப்போது உங்களை குறிவைக்கிறார். இதோ அவர் 98 ரன்களுக்கு முன்னேறுகிறார். அவர் வெறும் பேச்சால் இல்லை, பவுண்டரிகளால் பேசுகிறார். அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. அடேயப்பா. 14 சிக்ஸர், 25 பால். நண்பா, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஸ்டார்.